சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூன் மாத பலன்கள், கடந்த முறை மே மாத பலன்கள் கொடுத்ததில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிங்க, நன்றி. வகையில் இனி மாதம் ஆற வாரம் ஜூன் மாத பலன்களில் குறிப்பிடத்தக்க ஒரு கிரக பயிற்சிகள் நாம் பார்த்தோமே. ஆனால் ஒரு வழியாக மே மாதம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் இதை பற்றி ஓட்ட மாட்டீங்கல்ல? ஓட்ட மாட்டோம். அவ்வகையில் ஜூன் மாதம் மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார், மிதுனத்திலே நம்மால் குருவும் சூரியனும் இருக்காங்க, அடுத்து கடகத்தில் புதன் இருக்கார், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார். இவங்க எல்லாருமா சேர்ந்து எந்த விதமான பலன்களை தரப்போகிறார்கள்? ராகுவும் கேதுவும் நகர்ந்துட்டாங்க. ராகு இப்பொழுது கும்பத்திலே, கேது இப்பொழுது கன்னியிலே. மொத்தமாக ஏதோ ஒரு பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னதான் நடக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிகச்சிறப்பான பலன்களை எல்லாம் இந்த ஜூன் மாதம் தரப்போகிறது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த டைலாக் நான் அடிக்கடி 4 பேருக்கு சொல்லுவேன். ஒன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, ஒன்று கும்பராசிக்காரர்களுக்கு, ஒன்று மீனராசிக்காரர்களுக்கு, ஒன்று மேஷராசிக்காரர்களுக்கு. இவங்கெல்லாம் சனிக்கு பக்கத்திலே இருக்காங்க. மீனத்தில் இருக்கார் சனி, மீனத்துக்கு முன்னும் பின்னும் இருக்காங்க. விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5லே வரக்கூடிய சனி பகவான் அற்புதங்களை அள்ளித்தரப்போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களெல்லாம் மிக பிரமாதமாக சம்பாதிக்க போகிறீங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆகையினாலே புத்திர பிராப்திக்காக ஏங்குறவங்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் புத்திர பிராப்தி கிடைக்க போகிறது. 8ஆம் வீட்டிலே குரு பகவான் மறைய தொடங்கியாச்சு. 8லே குரு பகவான் மறையும் போது லிவர் சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட, ஜீரணப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். யூ நீட் டு மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் டைஜஷன் சிஸ்டம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே இந்த கதி. அப்போ யோசிச்சு பாருங்கள். இல்லை சார், நான் கொஞ்சம் முன்ன பின்ன சாயந்தரம்னா திருத்தவாரி அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் மறந்துடணும். அவ்வளோதான். இந்த பூமியில் உயிர் வாழ்றத தயவுசெய்து யாராவது கீழே போட்டு உடச்சிருங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயிற்றில் பிரச்சனை வரும், லிவர் கெடும். காரணம் என்னவென்றால் 2, 5 கூடிய குரு பகவான் மறைவது என்று மட்டும் பொருள் கொள்ளாமல், குரு மறைகிறார் என்பதை லிவருக்கு இன்சார்ஜ் மறைகிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நண்பர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் மறைவு என்பது, 2, 5 கூடிய ஒரு மறைவு என்பது எந்த விதமான பலன்களை தரும் என்றால், உங்களுக்கு தனப்பிராப்தியை குறைக்கிறது. நிறைய பணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2, 5 கூடிய ஒரு மறையும் பொழுது என்ன ஆகும்னா, பணம் தெரிஞ்சே போய் ஏமாந்து போவீங்க. ஏமாந்து போகிறதுக்கான எல்லா அம்சங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு மேட்டரில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க, அதை அது உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. பேராசை வந்துடுது. இவ்வளோ நாள் நான் ஒரு தீபாவளி ஃபண்டு கூட சீட்டு கூட போட்டதில்லை சார், எங்கேருந்தோ வந்தான், என்னென்னமோ சொன்னான், நம்மளை குழப்பிவிட்டு கொண்டு போய் மெண்டலாக்கி விட்டான் சார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 2ங்கிறது படிப்பு ஸ்தானாதிபதி 8ல் மறையும் பொழுது என்ன ஆகிறது? தனஸ்தானத்தில் படிப்பு என்பது கெடுகிறது. அப்போ படிப்பு விஷயத்தில் கெடும் பொழுது என்ன ஆகிறது? படிப்பு, நான் உயர்கல்வி படிக்கலான் இருந்தேன், ரஷ்யா போகலான் இருந்தேன், ஜெர்மன் போகலான் இருந்தேன், நான் படிக்கலான் இருந்தேன், என் படிப்பெல்லாம் கெட்டு போச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி, உண்மையிலேயே அவங்க ஒர்த்து தானா, இல்லை வெறும் ஏஜென்ட் மாதிரி நம்மள்ட்ட பணம் வாங்கி ஏமாற்ற போகிறாங்களா? இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2, 5 கூடிய ஒரு மறையும் பொழுது பொருள் திருட்டு போகிறது, தங்கத்தை தொலைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். பொருள் திருட்டு போகிறது, நான் இங்கே தான் சார் வச்சுருந்தேன், ஆனால் அது எங்கேயோ காணோம். நான் ரொம்ப சர்வசகஜமாக நடக்கும் இந்த ஜூன் மாதத்தில். நான் 2 கூடியவர் தனாதிபதி மறையும் போது தன நாஸ்தி என்பது ஏற்படும். பர்ஸு தொலைச்சிட்றது, பணத்தோடு போச்சு பர்ஸு, ஐயோ நான் உழைச்ச காசு, இந்த மாதம் என் சம்பளம்லாம் போச்சு. உலகத்தில் மிக கொடூரமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது வீணாக போச்சுன்னா அதை விட பெரிய வேதனை எதுவும் கிடையாது. உலகத்தில்
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் சார். இந்த திருட்டு பசங்களுக்கு தெரியறதில்ல. உழைப்பை திருடுதல் என்பது எவ்வளோ பெரிய விஷயம்னு. திருடுறவங்களுக்கு உழைச்சி பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நான் ஒரு டிரைவர் வேலை தான் சார் செய்கிறேன். பரவாயில்ல, இருந்துட்டு போங்க. நான் ஒரு சாதாரண செருப்பு தொழிலாளி, இருந்துட்டு போங்க. யாராக வேணால் இருந்துட்டு போங்க. சேமிப்பு என்பது எல்லார் சேமிப்பும் ஒன்று தான். அந்த சேமிப்பு களவாடப்படுதல் என்பது உயிர் போகும் வழி. அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் பிள்ளைக்காக ஆசையாக சேர்த்து வச்சேன், ஸ்கூலில் சேர்த்தலான்னு. அந்த பணத்தை தொலைச்சிட்டேனே சார். அதுக்கு பதில் காம்ப்ரமைஸ் ஆகி அவன் இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும். அவ்வளோ பெரிய கஷ்டம் நண்பர்களே. இதெல்லாம் வேலை செய்கிறவனுக்கு புரியும். ஸோ அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த 2 கூடிய குரு பகவான் மறையும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். பணத்தை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக 9ஆம் வீட்டு அவங்கள்ட்ட பாதகாதிபதி சந்திரன் வீட்டிலே புத பகவான் இருக்கிறார். புத பகவான் 8 கூடியவர் என்பதால் மாங்கல்ய பாவத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவர் வேகமாக வண்டியில் போகிறார், கணவர் உடம்பு சரியில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கைத்தை கட்டிக்கிட்டு மேலேருந்து முட்டு ஒன்று மலர்ந்திட மறு அப்படியே அங்கேருந்து விஜய் மாதிரி டங் 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 டிங் விழுந்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். அது விஜய் பண்ணாருன்னா அவர் பண்ணுவார். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் இது கேட்டால் த்ரில்லர்ஸ் அமேசான். இப்போ நம்ம ஃப்ரான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கே ஒரு அரணை போகுது, அதை எடுத்து இப்போ நம்ம ஆமாம் டிஸ்கவரி சேனல் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. உங்களை பில் கிரிட்ஸ்ன்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த உயிருக்கு ஆபத்தான விளைவுகள்லாம் பண்ணாதீங்க. பெனாங் மாதிரியான ஊர்லலாம் மலேசியாவில் பார்த்துருக்கேன். ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி வருது, அதில் பேராசூட் மாதிரி கட்டிட்டு கடல் மேலே அப்படியே தொங்க விட்டே கூப்பிட்டு போகிறாங்க அவனை. நான் கூட போயிருந்தேன் சார். பெனாங்கில் ஒரு மலை மேலே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு மலை பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு விட்டாங்க. எவ்வளோ பெரிய பாம்பு இப்படி நிற்கிது. இது ஒரு வீர விளையாட்டான். இது வீர விளையாட்டு இல்லை மேன், உயிர் விளையாட்டு. கடிச்சிருச்சுன்னா உயிர் போயிடும். பாம்புக்கு தெரியுமா கடிக்க போகிறது ராம்ஜின்னு தெரியுமா, இல்லை வேறு யாரையாவது தெரியுமா? யாராக இருந்தாலும் அதுக்கு ஒன்று தான். அதனால் அந்த மாதிரியான விபரீத எண்ணங்கள்லாம் ஒரு ஃபன் பண்ணலாம், ஸ்கை டைவிங் பண்ணலாம், மேலே போய்ட்டு அங்கேருந்து குதிக்கலாம், அப்படியே போயிருங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கடலில் இங்கேருந்து அந்த போட்டில் ஏறி கடல் நடுவில் குதிச்சிடுறது. இதெல்லாம் கேட்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். உண்மையில் சொல்லுகிற நண்பர்களே, கடலில் குதிச்சா என்ன இருப்போது, நீச்சல் அடித்து வந்துடலாம். குதித்த இடத்துல திமிங்கிலிருந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது. அதனால் அந்த வீர விளையாட்டுகள்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டஃப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எண்ணங்கள் சிதறும், ஒரு லோன்லினஸ் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஜூன் மாதம். விருச்சிக ராசிக்காரருக்கு 100க்கு 40 மார்க். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.